ஆமென். ஹல்லேலூயா. வேதத்தை எடுத்துக்கொள்ளும் அப்போஸ்தலர் நடபடிகள் 9வது அதிகாரம். அப்போஸ்தலர் நடபடிகள் 9வது அதிகாரம் அதனுடைய 16வது வசனத்தை வாசிக்க கேட்கலாம். அப்போஸ்தலர் 9:16. அவன் என்னுடைய நாமத்தின் நிமித்தம் எவ்வளவாய் பாடுபட வேண்டும் என்பதை நான் அவனுக்கு காண்பிப்பேன் என்றார். கைகளை உயர்த்தி ஒரு ஹல்லேலூயா சொல்லுவோம். ஓகே, எல்லாரும் செய்திக்குள்ளே வரும்படி அன்புடன் கேட்டுக்கொள்ளுகிறேன். கர்த்தர் நல்லவர். கடந்த 2 வாரங்களா இந்த வார்த்தை தான் ஆவியானவர் நம்மோடு கூட பேசிக்கொண்டே இருந்தார். எல்லாருக்கும் சோதனை உண்டு. சோதனை இல்லாத ஒரு மனிதனுமே இல்லை. 1 கொரிந்தியர் 10:13 சொல்லப்பட்டிருக்கிறது, மனுஷருக்கு நேரிடுகிற சோதனை என்று சொல்லப்படும். மனுஷனா பிறந்த அவனுக்கு என்ன உண்டு? சோதனை நிச்சயமாக உண்டு. ஆனால் இங்கே சொல்லப்பட்ட பாடுகள் என்பது, இந்த 9:16 சொல்லப்பட்ட பாடுகள் என்பது, அவருடையவர்கள் தேவனால் முன்னமே முன்குறிக்கப்பட்டு பிரித்தெடுக்கப்பட்டவர்களுக்கென்று தேவன் அனுமதிக்கிற பாடுகள். இந்த பாடுகளை தண்டனை என்று சொல்ல முடியாது. இந்த பாடுகளுக்கு பிற்பாடு தேவன் வைத்திருக்கிற திட்டம் மிக மிக பெரியது. யோசேப்பு குழியிலே தூக்கி போடப்பட்டு கை கால்களில் விலங்கிடப்பட்டு அடிமை வஸ்திரம் தரிப்பிக்கப்பட்டு எகிப்துக்கு கொண்டு போகப்பட்டது தண்டனை என்று சொல்ல முடியாது. காரணம், தேவ திட்டம் நிறைவேறுவதற்காக தேவன் அவனுக்கு அனுமதித்த பாடுகள். எதற்கு ஒரு டைட்டில் கொடுக்கணும்னா, ஆமாம், போன வாரம் ஒரு டைட்டில் சொன்னேன். என்ன டைட்டில் தெரியுமா? விசேஷித்தவனுடைய பாடுகள். விசேஷித்தவனாய் தேவன் யார் யாரை பிரித்தெடுத்திருக்கிறாரோ அவங்க வாழ்க்கையில தேவன் அனுமதிக்கிற சில பாடுகள் உண்டு. அது மற்றவர்களுக்கு புரிந்து கொள்ள முடியாது. போன வாரம் செய்தியில கேட்டது போல, பவுல் கையில ஒரு பாம்பு கடித்த போது எல்லாரும் என்ன சொன்னாங்க தெரியுமா? இவன் யாரு சொன்னாங்க? இவன் கொலைபாதகன் அப்படின்னு சொல்றாங்க. நம்முடைய வாழ்க்கையில சில பிரச்சனைகள், சில போராட்டங்களை நாம் சந்திக்கும் போது நம்மை சூழ்ந்திருக்கிறவங்க இமீடியட்டா ஒரு சர்டிபிகேட்டை டைப் பண்ணி கையில் தந்துடுவாங்க, உடனே தந்துடுவாங்க. ஆமாம், யோபுவின் நண்பர்கள் வந்து அவன் கையில் கொடுக்குறாங்க. என்ன கொடுக்குறாங்க? சன்மார்க்கன் எங்கேயாவது தண்டிக்கப்பட்டிருக்கிறானா? யாராவது தப்பு பண்ணாமல் தண்டிக்கப்பட்டிருக்கிறாங்களா? அதன் அர்த்தம் ஆண்டவரே சொல்லிட்டார். அவனை முகாந்திரம் இல்லாமல் சோதிக்கும்படி கேட்டேன்னு ஆண்டவரே சாத்தான்கிட்ட சொல்றார். ஆண்டவர் சொன்னாலும் நம்ம ஆட்கள் விட மாட்டாங்க. அப்படி கிருபை பெற்றவங்க நம்மளை சுற்றி இருப்பாங்க. ஆமென். ஆனால் அப்படிப்பட்டவங்களுடைய விடுதலைக்காக அவர்கள் நடுவிலே கர்த்தர் யோபுவை நிறுத்தினார். கைகளை உயர்த்தி ஒரு ஹல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். பொதுவாகவே ஒரு வீட்டில் செல்ல பிள்ளை இருப்பாங்க பாருங்க. செல்ல பிள்ளை, இந்த செல்ல பிள்ளையை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அந்த பிள்ளைக்கு எந்த பேர்டனுமே எந்த பாரமும் வந்துடக்கூடாது அப்படின்னு சொல்லி பார்த்து பொத்தி பொத்தி வளர்ப்பாங்க. பொத்தி சொல்லுவாங்க, அப்படி பொத்தி வளர்ப்பாங்க. கேரளாவில் ஒரு டயலாக் சொல்லுவாங்க, கீழே வச்சா எறும்பு கடிக்கும், தலையில் வச்சா பேனு கடிக்கும். அதனால பிள்ளைய நான் எங்கே வச்சிருக்கிறேன்? இடுப்புலையே வச்சிருக்கிறேன். நீங்கள் அங்கே கீழே வைக்கல. கீழே வச்சா பிள்ளை எது கடிக்குமா? எறும்பு கடிக்கும். சரி, தலையில் வச்சா என்ன கடிக்கும்? இப்படி பொத்தி. அவன் பொதுவாகவே உலகத்தின் பார்வையில் நேச பிள்ளை, செல்ல பிள்ளை, ஃபேவரட் பிள்ளைனா அந்த பிள்ளைக்கு எந்த கஷ்டமும் வந்துடக்கூடாதுன்னு நடத்துவாங்க. ஆனால் ஆண்டவர் ஆபிரகாம்கிட்ட சொல்லுவார், உன் ஏகசுதனும் உன் நேசகுமாரன். ஆபிரகாமுக்கு நேசகுமாரன் யாரு? ஈசாக்கு அழைத்து கொண்டு போய் ஈசாக்கு தலையில எதை தூக்கி வச்சாரு தெரியுமா? ஒரு கட்டு விறக தூக்கி வைக்கிறார். ஆமென். இஸ்மவேல் அனுப்பும் போது இஸ்மவேல் மேல துருத்தி வச்சு அவனுக்கு வலிக்கும்னு சொல்லி இஸ்மவேல் மேல துருத்தி வைக்காம ஆகாருக்கு தலையில துருத்தியை தூக்கி வைக்கிறாரு. ஆனா ஈசாக்கு கொண்டு வரும்போது 2 வேலைக்காரங்க கீழே நிக்கிறாங்க. ஒரு கழுதையும் நிக்குது. கழுதை எதுக்கு நிக்குதுன்னு
தெரியல, அப்படி நிக்குது. அதுக்கு மேல விறகு வைக்காம ஈசாக்கு மேல ஒரு பாரத்தை தூக்கி வைக்க காரணம் என்ன அப்படின்னா ஒரே ஆன்சர் தான், இவன் சாதாரண பிள்ளை அல்ல, இவன் நேசகுமாரன். கைகளை உயர்த்தி ஒரு ஆமேன் சொல்லுங்க பார்க்கலாம். நேச பிள்ளைகள் பரலோகத்துடைய ஃபேவரைட் பிள்ளைங்க இருப்பாங்க. ஆமேன். புதிய ஏற்பாட்டில் ஆமேன் ஒருவர் திரும்ப திரும்ப இவர் என்னுடைய நேசகுமாரன் என்று அறியப்பட்டார். யார் தெரியுமா? இயேசு கிறிஸ்து. அவர் தோள்ல தூக்கி சிலுவையை வச்சிட்டார். என்னுடைய உங்களுடைய அக்கிரமங்கள், பாவங்கள், பார சுமைகள் எல்லாமே அவர் மேல. எதுக்காக இதை சொல்லுகிறேன் என்றால், ஒரு தேவ பிள்ளைக்கு ஒரு தெளிவான பார்வை இருக்க வேண்டும். ஏன் இந்த பாடுகள், ஏன் இந்த நெருக்கங்கள், ஆமென், ஏன் இந்த போராட்டங்கள்? ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும், நான் எல்லாரையும் போல அல்ல, நான் அவருக்கு நேச பிள்ளை. அதை சொல்றவங்க மட்டும் கைகளை அசைத்து ஹல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். பாரங்களின் மீதே ஏறிடும்போல் சாரமில்லை. ஹல்லேலூயா. இது என்ன விஷயம்? இஸ்மவேல் மேல துருத்தி இல்லை, ஆனா இஸ்மவேல் தாகம்னு சொல்லும் போது அப்பா பக்கத்துல இல்லை. ஈசாக்கு மேல ஒரு பாரத்தை தூக்கி வைக்கிறாங்க, ஆனா ஈசாக்கு கொஞ்சம் வலிக்கும் போது அப்பா அப்படின்னு கூட்ட பக்கத்துல இருந்து என்ன மகனே அப்படிங்கிற சவுண்டு கேக்குது. இருவரும் கோடி போனார்கள், கூடவே இருக்கிறார். ஒரு தேவப்பிள்ளை புரிந்து கொள்ள வேண்டும், நம்ம இந்த பிரச்சனைகள், கஷ்டங்கள், போராட்டங்கள், அவன் போதும். இந்த உயிர் இருக்கிறது வரைக்கும் என்ன உண்டு? போராட்டம் உண்டு. செத்தால விட மாட்டாங்க. யாரெல்லாம் நம்ம பாடி மேல விழுந்து பாடாப்படுத்துவாங்க, ஆமா, என்ன பண்ண போறாங்கன்னு தெரியாது. ஆமே, என்னைக்குமே இந்த பூமியில் ஒரு மனுஷன் பிறந்து அவன் ஓட்ட முடியுது வரை போராட்டம், நெருக்கம் உண்டு. ஆனால் தேவ பிள்ளைங்களுக்கு ஒரு விசேஷமான பாடு உண்டு. ஏன்னா அவன் விசேஷித்தவன். பரலோகத்தினுடைய ஃபோக்கஸ் யார் மேலே இருக்குதோ அவனை தான் பிசாசு கண் வைப்பான். இந்த அப்சலோம் என்கிற ஒரு கேரக்டர் பைபிளில் இருக்கு. அவன் ஒரு பொல்லாங்கனால் உண்டாக்கப்பட்டவன் என்று சொல்லலாம். தாவீதுக்கு மகன் தான். அவனுடைய கிரியைகள் முழுவதுமே கிங்டமுக்கு அகேன்ஸ்டான கிரியை, தாவீதின் ராஜ்யத்துக்கு விரோதமான கிரியை. அவனுடைய டார்கெட்டை யார் தெரியுமா? யார் தாவீது கிட்ட போறாங்களோ அவங்க தான் டார்கெட். காலையிலே டிப்டாப்பா கிளம்பி வழியில் வந்து நின்றுவான். யாராவது நியாயத்துக்காக தாவீது கிட்ட போகும்போது ஹலோ அப்படி கை காட்டுவான். யாராவது அவனுக்கு திருப்பி வணக்கம் வச்சிட்டாங்கன்னு வைங்களேன், ஓடி போய் கட்டிப்பிடித்து முத்தமிட்டு அப்படியே இழுத்துருவான். அநேகரை கவர்ந்து கொண்டான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இதுதான் இன்னைக்கும் பிசாசு செய்து கொண்டிருக்கிறான். ஏன்னா இவன் யார்கிட்ட போறான்? இவன் ராஜா கிட்ட போறான். இவன் யாரை நோக்கி போகிறான்? இவன் இயேசுவை நோக்கி போகிறான். யாருடைய பாதை சரியா இயேசுவை நோக்கி காணப்படுகிறதோ அவர்கள் மகிமையை நோக்கி பயணித்துக் கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் நித்தியத்தை நோக்கி பயணித்துக் கொண்டிருக்கிறார்கள். இவர்களை எப்படியாவது விழத்தெழுவதுதான் பிசாசினுடைய நோக்கம். ஆனால் அது நடுவில் தேவன் அவர்களுக்கென்று சிலவற்றை நியமித்து, அதில் சில தீயின் அனுபவங்கள் இருக்கும், தண்ணீரின் அனுபவங்கள் இருக்கும். இதெல்லாம் எதற்காக? தீயையும் தண்ணீரையும் கடந்து வந்தோ எங்களை எங்கு கொண்டு வந்து விட்டீர்? செழிப்பான இடத்திலே கைகளை உயர்த்தி ஒரு ஹல்லேலூயா சொல்லுவோமா? ஆமே. கடந்த 2 வார செய்தியை 2 நிமிஷத்தில் டச் பண்ணிட்டு இன்னைக்குள்ள செய்திக்குள் போக விரும்புகிறேன். கிறிஸ்து பாடுபட்ட பின்பும் ஏன் எனக்கு இந்த பாடுகள்? ஆமீன். இந்த கேள்விக்கான பதில் தான் கர்த்தர் ஒவ்வொரு காரியத்தையாய் சொல்லி வந்தார். முதல் காரியம் கண்டிப்பா மறந்திருக்கும். ஏன் பாடுகள்? சூப்பரா சொன்னீங்க. நம்ம யாரு? நம்மளை பங்காளியாக்குறார். நம்ம அவருக்கு பங்காளி ஆகலைன்னா நம்ம ஆட்டோமேட்டிக்கா யாருக்கு பங்காளி ஆகும்? சத்தமா சொல்லுங்க. சாத்தானுக்கு பங்காளி ஆகும். வருகை நாள்ல அவரும் பங்காளின்னு கூப்பிடுவார், இன்னொருத்தனும் கூப்பிடுவான் ஒரு கூட்டத்தை. ஆமே. ஏ சாத்தா இங்க எதுக்கு வந்து நிக்க? என் பங்காளி உள்ள இருக்கிறான். ஆமே. இல்ல கிறிஸ்துவுக்கு. அதனாலதான் ஆண்டவர் சொல்வார், ஒளிக்கும் இருளுக்கும் ஐக்கியம் ஏது, சம்பந்தம் ஏது? ஆண்டவர் நம்மை பிரித்திருக்கிறார். எல்லாரும் கவனிக்கிறேங்க, நான் நம்புறேன். ஆமென். ஆண்டவர் நம்மை பிரித்தெடுத்திருக்கிறார். அந்த வசனம் கேட்கும் போது ஆமென், நம்மளை பார்த்தாலே தெரியும் என்ன பண்ணிட்டு இருக்கிறாங்க. வசனத்தை கேட்டுட்டு இருக்கிறாங்க. ஆமென். என்னை கனம் பண்ணுகிறவனை நானும் கனம் பண்ணுவேன், என்னுடைய வசனத்துக்கு நடுங்குகிறவனையே
நோக்கி பார்ப்பேன். அப்ப நம்ம அந்த வசனத்தை எந்த அளவுக்கு ஆனர் பண்றோமோ பரலோக பார்வை நம்ம மேல வந்துட்டே இருக்கும். ஆமா, என்ன பரலோகம் பார்க்கணும்னு விரும்புறவங்க கைகளை அசைத்து ஒரு ஹல்லேலூயா சொல்லுங்க. அவன் இந்த நேரத்தில் வேறு சிந்தைகள் எல்லாம் கொண்டு வரோம். 12 ஆவதில்ல வரும். ஆமா, நீங்க இடம் கொடுக்க கூடாது. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நல்ல கவனமா கேளுங்க. பாடுகளுக்கு பங்காளி ஆகணும். 2வது, கிறிஸ்துவை போல நம்மை உருவாக்க, கிறிஸ்துவை போல தேவன் என்னையும் உங்களையும் அழைத்தது. ஆமென், கிறிஸ்துவை போல, கிறிஸ்துவை போல. அவன் பிதா என்னை எப்படிதான் பார்க்க வரும்? எல்லாரையும் அல்ல, நித்திய ஜீவனுக்கென்று நியமிக்கப்பட்டவர்கள் விசுவாசித்தார்கள்னு பைபிள்ல இருக்கு. அப்போ நம்ம விசுவாச மார்க்கத்தில் வந்திருக்கிறோம் என்றால் நாம் பெற்ற பாக்கியம் என்ன தெரியுமா? நம்மை தேவன் எதற்கென்று நியமித்திருக்கிறார்? நித்திய ஜீவனுக்கென்று. ஹல்லேலூயா. அப்போ தேவன் நம்மை உருவாக்குகிறார். அழிந்து போகிற பொன் அக்கினியினால் சோதிக்கப்படும், அதை பார்க்கிலும் விலையேற பெற்றதாக இருக்கிற உங்கள் விசுவாசம் சோதிக்கப்பட்டு கிறிஸ்து இயேசு வெளிப்படும் போது அது உங்களுக்கு கீர்த்தியும் புகழ்ச்சியும் மகிமையுமா இருக்கும் என்று வேதம் சொல்லுகிறது. அது மட்டுமல்ல, 3வதாக அது ஒரு விசுவாச பரீட்சை. அதை குறித்து போன வாரம் ரொம்ப டீட்டெயில் ஆவியானவர் திட்டமும் தெளிவுமாய் நம் மத்தியிலே இடைப்பட்டார். ஆமென். இன்றைக்கு இன்னும் 2 காரியம் இருக்கிறது. அந்த 2 காரியத்தில் முதல் காரியத்தை ஒரு 5 மினிட்ஸ்ல சொல்லிட்டு அடுத்த காரியத்தை கொஞ்ச நேரம் டீட்டெயிலா சொல்லி நான் ஜெபித்து இந்த செய்தியை முடிக்க விரும்புகிறேன். ஏன் கிறிஸ்து பாடுபட்ட பிறகும் நமக்கு பாடுகள்? ஆமென். 4வதாக, ஆமென், ஏன் அந்த பாடுகள்? ஆமென். 4வது காரியம் 2 கொரிந்தியர் 1வது அதிகாரம் அதனுடைய 3, 4, 5 வசனங்களிலே பார்க்கும்போது அதனுடைய 4வது வசனத்தை பாருங்கள். தேவனால் எங்களுக்கு அருளப்படுகிற, தேவனால் எங்களுக்கு அருளப்படுகிற ஆறுதலினாலே எந்த உபத்திரவத்திலாகிலும் அகப்படுகிறவர்களுக்கு நாங்கள் ஆறுதல் செய்ய திராணி உள்ளவர்களாகும்படிக்கு எங்களுக்கு வரும் சகல உபத்திரவங்கள். கைகளை உயர்த்தி ஒரு ஹல்லேலூயா சொல்லுவோமா? தேவ பிள்ளைகளை தேவன் ஏன் உபத்திரவத்துக்கு உட்படுத்துகிறார் என்றால், இதே போல உபத்திரவத்துக்கு உள்ளானவர்களுக்கு, உள்ளாக போகிறவர்களுக்கு இவர்கள் யாராய் மாறணுமா? ஆறுதல் செய்ய திராணி உள்ளவர்களாய் மாறணுமா? நான் சொல்லுகிற வார்த்தையை நன்றாய் கவனமாய் கேளுங்கள். ஒரு தேவ பிள்ளையின் வாழ்க்கையில தேவனுடைய 2 பிரதானமான நோக்கம் உண்டு. ஒன்று என்ன? அவர்களை ஆசீர்வதிக்க வேண்டும். இன்னொன்று என்ன? அவர்களை ஆசீர்வாதமாய் வைக்க வேண்டும். தேவனால் ஆசீர்வதிக்கப்பட்டவங்க எல்லாம் கை தூக்கி ஹல்லேலூயா சொல்ல சொன்னா எல்லாரும் சொல்லுவோம். ஏன்னா இந்த நாசியிலே சுவாசம் இருக்கிறதுக்கு காரணமே யாருதான்? அவர்தான். அவரால் ஆசீர்வதிக்கப்படுவது மட்டுமல்ல, அவரால் நாம ஆசீர்வாதமாய் மாற வேண்டும். இங்கே பவுல் தெளிவாய் சொல்லுகிறார், எங்களுக்கு வரும் உபத்திரவம் இருக்கிறது அல்லவா, ஏன் இதை எங்களுக்கு அலோவ் பண்ணி இருக்கிறார் தெரியுமா? இப்படி எந்த உபத்திரவத்திலாகிலும் யாராவது அகப்படும் போது அவர்களுக்கு நாங்கள் ஆறுதல் செய்ய திராணி உள்ளவர்களாகும்படி. இப்படி முதல் அகப்படுத்தப்பட்டவர் அல்லது ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் யார் அப்படின்னா நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. எபிரேயர் 2 கடைசியில் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? ஆதலால் அவர்தாமே சோதிக்கப்பட்டு பாடுபட்டபடியால் அவர் சோதிக்கப்படுகிறவர்களுக்கு உதவி செய்ய. சத்தமா ஒரு ஹல்லேலூயா சொல்லுவோம். அப்ப என் கஷ்டம் அவருக்கு தெரியும், என் கண்ணீர் அவருக்கு தெரியும். ஒரு பாதையில் நான் நடக்க பழகிட்டேனா அந்த பாதையில் புதிதாய் வருகிறவர்களுக்கு என்னால எப்படி மாற முடியும் தெரியுமா? ஆறுதலாய் மாற முடியும். ஏன் ஆண்டவர் இப்படி நடத்துகிறீர்? ஏன் இந்த பாடுகள்? ஆமென். பழைய ஏற்பாட்டில் ரொம்ப கஷ்டப்பட்ட ஒரு நபரை சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென். காடுகள்ல, குகைகள்ல அண்ணா அடிக்கிறீங்க பாருங்க. தாவீதின் உபத்திரவம். ஆண்டவரே, தாவீதையும் அவன் உபத்திரவங்களையும் நினைத்தருளும். இந்த உபத்திரவங்கள் எல்லாம் ஆமென் நமக்கு ஆறுதலை தரும் சங்கீதங்களாய் மாறினதல்லவா? இந்த உபத்திரவங்கள் தானே நமக்கு ஆறுதலை தரும் சங்கீதங்களாய். ஆறுதலுக்காக யாராவது நீதிமொழிகள் படிப்போமா? அறிவுக்காக தான் நீதிமொழிகள் படிப்போம். ஆனா ஆறுதலுக்காக நம்ம கை எங்க தான் தேடும் தெரியுமா? சங்கீதம் தான் போகும்.
ஆமென். அந்த சங்கீதம் எல்லாம் சும்மா அப்படியே அரண்மனையில் சிங்காசனத்தில் அப்படி சாஞ்சிருந்து கிரேப்ஸை சாப்பிட்டுட்டு அப்படி எழுதுனது கிடையாது. ஆமென், ஹல்லேலூயா, ஆமென். அப்சலோம் துரத்தும் போது ஓடி போகையில் பாடின பாட்டு எப்படி பாடியிருப்பார்? கேடகம் நீரே மகிமை, நம்ம கேடகம் நீரே கை தட்டி ஜாலியாக பாடிட்டு இருக்கிறோம். ஆமே, ஆனா அவர் எப்படி பாடியிருப்பார்? 6/8 தாளம் போட்ட பாடியிருப்பார். இல்ல, தாளம் தப்பி ஓடிட்டு இருக்கிறார் அவர். ஆமே, ஓடிட்டு இருக்கும்போது ஆமே கேடகம் நீரே மகிமை நீரே. இப்படி அவருடைய உபத்திரவம் இன்னைக்கு எனக்கு உங்களுக்கு ஆறுதலாய். ஆமென். புதிய ஏற்பாட்டில் ரொம்ப கஷ்டப்பட்ட ஒரு அப்போஸ்தலர் உண்டு. யாரு தெரியுமா? பவுல். ஆமென். பவுலுடைய உபத்திரவம் நமக்கு ஆறுதலை தரும் நிருபங்களாய் மாறுகிறது. தாவீதின் உபத்திரவம் நமக்கு ஆறுதலை தரும் சங்கீதங்களாய் மாறுகிறது. ஆமென். தாவீதின் உபத்திரவம் மாறுதலாய் மாறுகிறது. சவுலின் உபத்திரவம் மாறுதலாய் மாறுகிறது. நம் கர்த்தர் மாறாதவர். நம்மை சில உபத்திரவத்துக்கு உட்படுத்துகிறார் என்றால் நாளைக்கு சிலருக்கு கர்த்தர் நம்மை ஆறுதலை நம்புற தேவ பிள்ளைங்க மட்டும் நல்ல கரங்களை தட்டி கர்த்தரனை ஆறுதலாய். எத்தனை பேர் இதை விசுவாசிக்கிறீங்க? விசுவாசிக்கிறவங்க தலை மேல கை வச்சு, ஆண்டவரை என்னை அநேகருக்கு ஆறுதலாய் வைக்க போகிறதற்காக ஸ்தோத்திரம். ஆமென். சத்தம் ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஏன் இந்த பாடுகள், ஏன் இந்த வேதனைகள்? பவுல் சொல்றாரு. அதனுடைய 6வது வசனத்தை பாருங்கள். 2 கொரிந்தியர் 1:6. ஆதலால் நாங்கள் உபத்திரவப்பட்டாலும் அது உங்கள் ஆறுதலுக்கும் ரட்சிப்புக்கும் ஏதுவாகும். நாங்கள் உபத்திரவப்பட்டாலும் அது உங்கள் ஆறுதலுக்கும் ரட்சிப்புக்கும் ஏதுவாகும். ஏன் ஆண்டவர், ஏன் வாழ்க்கையில் இந்த போராட்டம், ஏன் இந்த சோதனை, ஏன் என்னை இந்த பாடுகளுக்கு உட்படுத்துகிறீர்? பவுல் ஆரம்பத்தில் பவுலுக்கு இது புரியல. எனவே பவுல் என்ன சொன்னார் தெரியுமா? எங்களுக்கு நேரிட்ட உபத்திரவங்களில் என்ன வரும் என்று எதிர்பார்த்து கொண்டிருந்தோம்? மரணம் வரும் என்று நாங்கள் எதிர்பார்த்து கொண்டிருந்தோம். அப்படிப்பட்ட மரணத்தின் என்றும் அவர் எங்களை தப்புவித்தார், தப்பு வைக்கிறார், இன்னும் தப்பு வைப்பார். இன்னும் தப்புவித்தார், தப்புவித்தார், தப்புவிக்கிறார். எத்தனை பேர் நம்புறீங்க? இன்னும் தப்பு வைப்பார். அப்படி என்றால் ஏன் இந்த உபத்திரவம்? தாவீது கேட்டா சொல்லுவாரு, என் பாட்டை பாடி நீ ஆறுதல் அடைஞ்சியா? ஆமா, அவ்வளவுதான் போ. ஆமே. பவுல்கிட்ட கேட்டா சொல்லுவார், என் நிருபத்தை படிச்சு பலப்பட்டியா? ஆமா, கிளம்பு, அவ்வளவுதான். ஹல்லேலூயா. எங்களுக்கு நேரிட்ட உபத்திரவங்கள் உங்களுக்கு ஆறுதலாய். ஒரு விசேஷித்தவனுடைய வாழ்க்கை, யோசேப்பு சந்தித்த பிரச்சனை அது கொஞ்சமல்ல. அது எல்லாம் யோசேப்பின் சகோதரர்களுக்கு ஆமென் ஆறுதலாய் மாறிச்சு. பஞ்ச காலத்துல ஒரு பெரிய ஆதரவாய் மாறுகிறது, ஒரு பெரிய ஆசீர்வாதமாய் மாறுகிறது. உங்களுக்கு தெரியல, உங்களுக்கு புரியல தேவன் உங்கள் மேல் வைத்திருக்கிற திட்டம். ஆமை, நம்மளால ஒண்ணு முடியலன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறமும் இந்த தீபம் அணையாம பொத்தி பொத்தி பாதுகாக்கிறாருன்னா அவருக்கு வேற ஆள் இல்லைன்னு நினைச்சீங்களா? எலியாவே, நீ மட்டுமல்ல, உன்னை போல 7000 பேர், பாகாலுக்கு முழங்காலை முடக்காத 7000 பேர் இருந்தும் உனக்கு முன்னாக நான் ஒரு ஓட்டத்தை வைத்திருக்க காரணம் என்ன? உன்னை கொண்டு அநேகருக்கு ஆறுதலை செய்ய. நல்ல கரங்களை தட்டி ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். Glory. ஆறுதல், பிறருக்கு ஆறுதலாய். அவர்தான் ஆறுதல் செய்கிறவர், சகலவித ஆறுதல். 2 கொரிந்தியர் 1:3 சொல்லப்பட்டிருக்கிறது, சகலவிதமான ஆறுதல். அந்த சகலவிதமான ஆறுதல்னா எல்லாரையும் யாரால மட்டும்தான் ஆறுதல் படுத்த முடியும்? தேவனால மட்டும்தான் ஆறுதல் படுத்த முடியும். அதே நேரத்தில் சிலருக்கு ஆறுதலை சிலர் மூலம் வைத்திருப்பார். அவங்க மூலமா மட்டும்தான் அவங்களுக்கு ஆறுதல் கிடைக்கும். ஆமென். பவுலுக்கு ஆறுதல் யார் மூலமா தான் கிடைக்கணும் தெரியுமா? அனனியா மூலமா தான் கிடைக்கும், வச்சிருப்பார். அதே மாதிரிதான் உங்களை கர்த்தர் ஏற்படுத்தி வைத்திருக்கிறார். ஒரு தேவ பிள்ளைக்கு இந்த வெளிச்சம் தேவை. ஆமே, அவர் தான் ஃபாதர் அழகா பாடி இருக்கிறாங்களா, ஆறுதலின் தெய்வமே உம்முடைய திரு சமூகம் எவ்வளவு. ஆண்டவருக்கு தெரியும்
ஆமென். கர்த்தருக்கு மாத்திரம் மகிமை உண்டாவதாக. சில நேரத்தில் பாருங்க, ஆலயத்தில் வந்து உட்கார்ந்துருப்போம், வார்த்தை ஆமென் ஆண்டவர் ஏதாவது ஆறுதல் கிடைக்கும்னு பார்க்கும்போது சில நேரத்தில் நமக்கு ஏற்ற ஆறுதல் சில நேரத்தில் கிடைக்காமல் போகும். ஆனால் பக்கத்தில் ஒரு ஆளை வச்சிருப்பார் ஆண்டவர். அவங்க கூட்டு போகும்போது கவலைப்படாதீங்கன்னா சம்பந்தமே இல்லாமல் சொல்லுவாங்க, கவலைப்படாதீங்க எல்லாம் சரியா நடக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. ரீசெண்டாக கூட அப்படி ஒரு டெஸ்டிமனியை நான் கேள்விப்பட்டேன். நம்மை கர்த்தர் ஆறுதலை வைத்திருப்பார். சிலருக்கு அதனால தான் நம்முடைய வாயில இன்னொருத்தங்கள்ட்ட பேசும்போது கிருபை பொருந்தின வார்த்தைகள் வரணும். அதுக்கு நம்ம முகத்தை பார்த்தாலே தெரியும், இவங்க கிட்ட இப்போ பேசினா நம்ம கிட்ட ஆமென். சில இருக்கிறத பார்த்தா ஐயோ இது மொத்த புத்தகமே ஆமென் எசேக்கியா பாப்பார்ல, ஐயோ புலம்பல் தவிப்பு ஆமென். வரும்போதே சொல்லிட்டு ஆண்டவரே இப்படி மட்டும் முகத்தை பார்த்துடவே கூடாது அப்படி நம்மளை பார்க்கும்போதே ஆமென் ஹல்லேலூயா ஆமென். இந்த தேவ பிள்ளைக்கு ஆண்டவராக இயேசு கிறிஸ்து எத்தனை பாடுகள் நெருக்கங்கள் இருந்தாலும் அப்பா கிட்ட பேசும்போது அவருடைய முகம் எப்படி இருக்கும் தெரியுமா? பிரகாசிக்கும். தேவ சமூகத்தில் ஒரு தேவ பிள்ளை இப்படி இருக்க பழகணும். கைகளை உயர்த்தி ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஐந்தாவது ஒரு காரியம் அதுதான் ஆமென். ஏன் இந்த பாடுகள்? 2 கொரிந்தியர் 4வது அதிகாரம் 17வது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, காணப்படுகிறவைகளை அல்ல காணப்படாதவைகளை நோக்கி இருக்கிற நமக்கு அதி சீக்கிரத்தில் நீங்கும் லேசான நம்முடைய உபத்திரவம். எல்லாரும் இந்த வார்த்தையை சத்தமா சொல்லுங்க பார்க்கலாம். அதி சீக்கிரத்தில் நீங்கும் லேசான நம்முடைய உபத்திரவம். இது சொல்றது யாரு? பவுலுக்கு என்ன லேசான உபத்திரவம்? பாம்பு கடிச்சதா? ஆமா, நம்ம கொசு கடிச்சாலே ஊரை கூட்டும். ஆமா, இது டெங்குவா மலேரியாவன்னு. பவுலுக்கு என்ன கடிச்சது? பாம்பு கடிச்சு. கடிச்சது மட்டும் போதல, எல்லாரும் பார்க்கறது வரை அது கையில் என்னதான் பண்ணிட்டு இருக்கு. ஒவ்வொரு உபத்திரவம் பவுலை எப்படி ஷேப் பண்ணுது அப்படின்னா, அவருடைய ஃபோக்கஸ் வந்து நித்தியத்தை நோக்கி இருக்கிறது. அதாவது நம்முடைய ஃபோக்கஸ் நித்தியத்தை நோக்கி இருக்குமானால், இங்கே நாம் சந்திக்கிற பிரச்சனை எவ்வளவு பெரிய பிரச்சனையா இருந்தாலும் அது நமக்கு எப்படிதான் தோன்றும் தெரியுமா? லேசான உபத்திரவம். இன்னைக்கு ஒரு சின்ன பிரச்சனை கூட ஹேண்டில் பண்ண முடியாம வார்த்தைகளை விடுகிறோம், தடுமாறுகிறோம், என்னெல்லாமோ ரியாக்ட் பண்றோம். ரீசன் என்ன? ரீசன் ஒன்றுதான், நம்முடைய ஃபோக்கஸ் நித்தியத்தை நோக்கி இல்லை. நீங்க 1000 காரணம் சொன்னாலும் இதான். பவுல் சந்தித்த பிரச்சனையை விட பிரச்சனை சந்தித்த யாராவது இங்க இருக்கிறோமா? யாரும் கிடையாது. இயேசு வாங்கின அடியை விட ஜாஸ்தி அடி வாங்கினது யாரு தெரியுமா? பவுல். அவர் அதை எப்படி சிம்பிளா கொண்டு வரனா, லேசான உபத்திரம் அப்படிங்கிறார். என்ன பவுல் லேசான உபத்திரவம்? அதுக்கு தான் இப்படி பார்க்கணும்னா உங்களுக்கு ஐ ஆபரேஷன் நடக்கணும் அப்படிம்பார். என்ன ஐ ஆபரேஷன்? யார் பண்ணா? டாக்டர் ஜீசஸ் கிரைஸ்ட். எப்போ பண்ணார்? தமஸ்குக்கு போற வழியில கண்ணில் கொத்திட்டார். ஆமா, அதுக்கப்புறம் அப்படியே கண்ணில் கெட்டு போட்டு 3 நாள் ரெஸ்ட் எடுக்க சொன்னார். எதுவும் ஃபுட்டு தண்ணி எதுவும் குடிச்சிடாத, செப்டிக் ஆயிரும். நீ 3 நாள் போய் உக்காந்துற. 3 நாள் அப்படியே உட்காந்து இருக்கும்போது அனனியாங்கிற அவருடைய அசிஸ்டன்ட் அனுப்பினார். அனுப்பி தலையில கை வச்சதும் ஹோலி ஸ்பிரிட் இறங்கினார். ஹோலி ஸ்பிரிட் இறங்கினதும் கண்ணில் இருந்து என்னெல்லாமோ கீழே விழுந்துச்சு. அதுக்கப்புறம் என் பார்வை வித்தியாசம் ஆயிட்டு. அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன பிரச்சனை வந்தாலும் தாங்க முடியாதனா, இன்னைக்கு புயலே அடிச்சாலும் என் கண்கள் அவரை நோக்கி இருக்கிறது. ஆமென். இக்காலத்து பாடுகள் இனி வெளிப்பட போகும் மகிமைக்கு ஒப்பானதல்ல. இன்னைக்கு ஒரு சின்ன பிரச்சனை கூட ஃபேஸ் பண்ண முடியாம, அப்ப நம்ம எவ்வளவு பின்தங்கி இருக்கிறோம், பின்னாடி இருக்கிறோம். ஒரு சின்ன காரியம் வந்தாலும் நெஞ்செல்லாம் பதறுது. இங்க ஒரு மனுஷன் வாழ்க்கை ஃபுல்லா பலவீனம், இவருக்கு பலவீனம் கடைசி வரை தீராதுங்கிறது கன்ஃபார்ம் ஆயிட்டு. ஆமாம், இந்த முள்ளு இருக்கட்டும்டான்ட்டார். ஓகே, அப்போ கடைசி வரை இந்த பலவீனத்தோட தான் இருக்கணும். ரைட். கல்லறி 2, அதாவது சாகிறது வரை, செத்துட்டான்னு நினைக்கிறது வரை கல்லறியப்பட்டான். குளிர்ல வெயில்ல எத்தனை போராட்டங்கள், எத்தனை நெருக்கங்கள். சிறையில் அடித்து சிறையில் கட்டி போடுறாங்க. ஆமே, அது 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 போதாதுன்னு பாம்பு கடிக்குது, விரியன் பாம்பு. அது போதாதுன்னு யூரோக்ளித்தான் காற்று அடிக்குது. எத்தனை எத்தனை. அது நடுவில் சேர்ந்து லேசான உபத்திரவம். எப்படி பவுலே சொல்றீங்க? ஆமாம், ஏன்னா
ஆமென். இந்த உபத்திரவம் எங்களை எதற்கு நேராய் கொண்டு போகிறது தெரியுமா? மிகவும் அதிகமான நித்திய கன மகிமை. கைகளை உயர்த்தி ஒரு ஹல்லேலூயா சொல்லுவோமா? பல நேரத்தில் அதாவது நம்முடைய பிரச்சனை என்ன அப்படின்னா, இன்னைக்கு நான் கஷ்டப்படுறேன்னா நாளைக்கு நான் நல்லா இருக்கணும். அந்த நாளை என்பது இம்மைக்குரியது மட்டுமல்ல. ஒரு தேவ பிள்ளை புரிந்து கொள்ளணும். சில நேரத்தில் கடினமான சூழ்நிலையில் தேவன் நடத்த அனுமதிக்கும் போது அதற்கான ரிசல்ட்டை இந்த பூமியில் ஒருவேளை பார்க்க கூடாமற் போகும். பெஸ்ட் எக்ஸாம்பிள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்லுவார். 2 நபர்களை குறித்து சொல்லுவார். ஒருவன் ஐஸ்வர்யவான், இன்னொருவன் லாசரு. ஆமென். பொதுவாகவே ஆமென். அதாவது ஒண்ணுமே இல்லாத ஒருத்தன் இருக்கிறான், எல்லாம் உடைய ஒருத்தன் இருக்கிறான். யாருக்கு பேர் ஊருக்கு தெரியும்? யாருக்கு பேர் தெரியாது? அந்த வழியில் ஒருத்தங்க உட்காந்துருப்பார்ல, இதுதான் ஃபேக்ட். ஆனால் ஜீசஸ் அப்படியே மாத்துறார். அவருக்கு யாருக்கு பேர் தெரியல தெரியுமா? ஐஸ்வர்யவன் பேர் தெரியல. அந்த ஒரு பணக்காரர் இருந்தா பார்த்தியா அப்படின்னு நான் சொல்றார். ஆனால் ஒருவேளை ஆகாரத்துக்கு கூட வழி இல்லாம கர்த்தர் அனுமதித்த பாதையை ஏற்றுக்கொண்டு ஒருத்தர் உட்கார்ந்து இருக்கிறார். ஆண்டவர் சொல்றார் லாசரு அப்படிங்கிறார். ஆமா, நீங்க எல்லாராலும் மறக்கப்பட்டாலும் பரலோக தகப்பனால் நினைவு கூறப்படுவீங்கன்னா நீங்க தான் ஐஸ்வர்யவான். நல்ல கையை தட்டி ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். எல்லாரும் உங்களை புகழ்ந்தாலும் பரலோகத்துக்கு உங்களை தெரியலைன்னா ஆமென். ஆண்டவரே ஆமென். நீர் என்ன மறக்கல, என்ன விட்டு விலகல, ஏக்கமுள்ள கண்ணால எங்கிதான் நீங்க, நீர் என்ன வெறுக்கல.